ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறம்போது வார்த்தைகளை பார்த்து பேசணும். அப்படி பேசுகிறப்பயே சின்ன வார்த்தைகள் மாறினா கூட அதில் நடக்கிற விபரீதம் வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஆட்டு வியாபாரி ஒருத்தன் வாழ்ந்துட்டு வரான். அவன் எது செஞ்சாலுமே அதில் ஒரு கஞ்சித்தனம் இருக்கும். யாருக்குமே எந்த ஒரு உதவியும் சரி, பொருளும் கொடுத்து உதவ மாட்டான். அவனும் 10 ரூபாய்க்கு ஒரு டீ கூட வாங்கி சாப்பிட மாட்டான். அப்படி தான் ஒரு நாள் தன்னோட ஆடுகளை சந்தையில் விற்றுட்டு சாயந்தர நேரம் ஆற்றை கடந்து ஊருக்கு வந்துட்டுருக்கான். இவன் தான் கஞ்சத்தனம் பட்டு வெளியில் எதுவும் சாப்பிட மாட்டான்ல, அதனால் சாப்பிடாம வரப்ப அவனுக்கு இருந்த பசி மயக்கத்தில் ஆற்றுல தவறி விழுந்துட்டான். அந்த வழியாக வந்த ஊர் பொதுமக்களில் கொஞ்சம் பேர், டேய் உன் கையை கொடுடா, உன்னை பிடிச்சி இழுக்கிறேன், மேலே ஏறி வந்துடு அப்படின்னு எல்லாரும் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அவனும் யாரோட பேச்சையும் கேட்காம ஆற்றுல போகிற மரக்கட்டையை ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தத்தளிச்சிட்டு நிற்கிறான். அந்த நேரத்தில் அந்த ஆட்டு வியாபாரியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த பக்கமாக வரான். அவனும் அவங்கிட்ட போயிட்டு, இந்தா என் கையை பிடிச்சி அப்படியே மேலே ஏறி வா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் கையை பிடிச்சி மேலே ஏறி வந்துடுறான். அப்போ ஊரும் பொதுமக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு அந்த நண்பரை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா நாங்கள் என்ன சொல்லியும் கேட்காதவன் நீ சொன்ன உடனே மேலே கையை பிடிச்சி ஏறி வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த புத்திசாலி நண்பர் சொல்கிறாரு, அவன் கஞ்சன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கிட்ட போயிட்டு உன் கையை கொடு அப்படின்னு கேட்டால் அவன் எப்படி தருவான்? அவன் என்றைக்குமே யாருக்குமே எதுவுமே கொடுத்து பழக்கம் இல்லை. அதனால் என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னதுனால கையை பிடிச்சி மேலே ஏறிட்டான். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி, நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த சின்ன வார்த்தை மாறினா கூட அதோடய விளைவுகள் வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு கதையில் திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ.